இந்த நாளின் வார்த்தைக்காக நாம் கடந்து போகும் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் வரையிலும் நாம் வாசிப்போம். எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். எப்படியெனில் கிறிஸ்துவினுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. ஆதலால் நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கும் இரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் அதுவும் உங்கள் ஆறுதலுக்கும் இரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் பாடுபடுகிறது போல நீங்களும் பாடுபட்டு சகிக்கிறதினாலே அந்த இரட்சிப்பு பலன் செய்கிறது. நீங்கள் எங்களோடு கூட பாடுபடுகிறது போல எங்களோடு கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த படித்த அத்தனை வசனங்களிலும் திரும்ப திரும்ப ஒரு காரியம் நமக்கு வலியுறுத்தப்படுகிறது. பாடுகள் உபத்திரவங்களை சகித்து கொள்ள வேண்டும். பாடுகளும் உபத்திரவங்களும் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் நம்மை சந்தித்து கொண்டே தான் இருக்கிறது. பாடுகளும் உபத்திரவங்களையும் 4ஆம் வசனம் சொல்லுது, தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தில் ஆகிலும் அகப்படுகிறவளுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களையும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். எப்பேற்பட்ட பாடு உபத்திரவம் உங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வந்தாலும் எல்லாவற்றிலும் நம்மை காக்கும்படி தேவன் நமக்கு ஆறுதல் செய்கிறவராக இருக்கிறார். உபத்திரவங்கள் நம்மை மேற்கொள்ள முடியாதபடிக்கு, பாடுகள் நம்மை அழிக்காதபடிக்கு அவர் நம்மை காப்பாற்றி நமக்கு பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த உபத்திரவங்கள் அநேக விதங்களில் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வருகிறது. நாம் நம்முடைய சுயமாகவே உபத்திரவங்களை வருவித்து கொள்ளுகிற காரியமும் உண்டு. மற்ற மனிதர்களால் நமக்கு வருகிற உபத்திரவங்கள், அது மாத்திரமில்லாமல் சத்ரு தேவனிடத்தில் உத்தரவை கேட்டு நம்மை உபத்திரவப்படுத்த வருகிறதும் உண்டு. எந்த குற்றமும் செய்யாமல் பாடு அனுபவிக்கிற சூழ்நிலைகளும் நமக்கு வருவது உண்டு. அருமையான தேவச்சனமே, பொன்னானது சுத்த பொன்னாக விளங்க வேண்டுமானால் அது அக்கினியினால் சோதிக்கப்பட வேண்டும். அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் அநேக சோதனைகள், வேதனைகள், துக்கங்கள், துயரங்கள் நம்ம இன்னும் பொன்னாக விளங்க செய்யுமே அன்றி நம்மை அழிக்க தேவன் அனுமதிக்கிறவர் அல்ல. அல்லேலூயா. சங்கீதம் 139 1ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரல வாசித்தீங்கன்னா, தாவீது சொல்லுகிற காரியம், என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். 139 1ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தாவே, கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காருதலையும் என் என் எழுந்திருக்கிறதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளையும் தூரத்திலிருந்து அறிகிறீர். போதுமா? இப்படி அவர் 13ஆம் வசனம் வரையிலும் நம்மை அறிந்திருப்பதற்கான காரியங்களை அவர் விளக்கி கொண்டே போகிறார். தேவச்சனமே, 5ஆம் வசனம் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படியா சொல்லுது, கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுது. பாடு எவ்வளோ பெருகுதோ அவ்வளோ அங்கே என்ன பெருகுதுங்களா? ஆறுதலும் பெருகுது. வேதனை அதிகமாக இருக்குது அப்படின்ற இடத்துல தேவனுடைய கிருபையும் உங்களுக்கு பெருகுகிறது என்பதை நீங்கள் மறந்து போகாதீர்கள். 6ஆம் வசனம் சொல்லுது, நாங்கள் உபத்திரப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கும் இரட்சிப்புக்கும் ஏதுவாகிறது. பல நேரம் நம்ம உபத்திரவப்படுவது நமக்கான உபத்திரவம் அல்ல, மற்றவருடைய உபத்திரவங்களை புரிந்து கொள்வதற்கான உபத்திரவம். அல்லேலூயா. மற்றவருடைய வேதனைகளை அறிந்து கொள்வதற்கான உபத்திரவம். அநேக ஊழியக்காரர்களுக்கு வரக்கூடிய உபத்திரவங்கள் எல்லாமே மற்றவங்களுடைய வேதனையை அறியும்படிக்கே தேவன் ஒப்பு கொடுக்கிறார். அல்லேலூயா.
ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற தேவன். ஒரு நாள் நம்மளை உபத்திரவத்துக்கு ஒப்பு கொடுக்கவே மாட்டார். ஆனால் அநேக உபத்திரவங்கள் நம்மை சேர்ந்து வரும்பொழுது நாம் அறிந்து கொள்ள வேண்டும், ஏதோ நான் படுகிற இந்த உபத்திரவத்தை கொண்டு நான் அதை உணர்ந்து அந்த வலியை வேதனையை உணர்ந்தா தான் மற்றவங்க வேதனை என்னால் என்ன பண்ண முடியும், உணர முடியும். அல்லேலூயா. பிள்ளை பேச்சின் வலியை நான் உணர்ந்ததாக தான் பிள்ளை பேக்கும் போது மக்கள் படுற வலியை என்னால் உணர முடியும். நான் என் வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை நான் சந்தித்தால்தான் நான் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு விடிவையும் விளக்கத்தையும் சொல்ல முடியும். அல்லேலூயா. அப்படியாய் அநேகருக்கு இவ்விதமாயும் பாடுகள் உபத்திரவங்கள் வருவதுண்டு. ஆனாலும் தெய்வஜனமே, எவ்விதத்தில் நீங்கள் பாடுபடுவீர்களானாலும், எவ்விதத்தில் நீங்கள் உபத்திரவுக்குள்ளே இருப்பீர்களானாலும், தேவன் அவை எல்லாவற்றிலும் உங்களுக்கு ஆறுதலை செய்ய வல்லவராக இருக்கிறார். அவருடைய ஆறுதலும் தேர்தலும் உங்களுக்கு உண்டாயிருக்கும் என்பதில் நிச்சயமாக இருங்க. அல்லேலூயா. 119:71 சொல்லுது. சங்கீதம் 119:71 வாசிங்க. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. சொல்லுங்க பார்க்கலாம். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. பக்கத்தில் இருக்கிறவங்கள கைப்பிடிச்சு சொல்லுங்க, நான் உபத்திரவப்படுறது, உங்கள் உபத்திரவம் உங்களுக்கு தான் தெரியும், என்னென்ன பாடுபடுறீங்க, என்னென்ன கஷ்டப்படுறீங்கன்னு. ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிற வார்த்தையை சத்ருவானவன் கேட்டுக்கொண்டு இருக்கிறான். தேவனை உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிறவர். சத்ரு உங்கள் வார்த்தையில் வருகிற வார்த்தைகளை, அதனால தான் பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வீணான வார்த்தைகளை வாயில் பேசக்கூடாது. உங்கள் வார்த்தையை வைத்தே சத்ரு உங்களை என்ன பண்ணுவான், குற்றம் பிடிப்பான், நியாயத்தில் நிறுத்துவான் என்று வேதம் சொல்லுது. அப்படியா இங்கே வேதம் சொல்லுது, நான் உபத்திரவப்படுவது நல்லது, எனக்கு நல்லது. சொல்லுங்க. இப்போ நிறைய பேர் சொல்லலையே, உபத்திரவப்படுறது எனக்கு நல்லது. அப்பதான் வாசிங்க. அதனால் உமது பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்ளுகிறேன். நான் உபத்திரவப்பட்டாதான்ப்பா உங்க பிரமாணம் எப்படிப்பட்டது, உங்க அன்பு எப்படிப்பட்டது, உங்க நேசம் எப்படிப்பட்டது, உங்க வல்லமை எப்படிப்பட்டது, உங்க அற்புதங்கள் எப்பேற்பட்டது என்பதை என் வாழ்க்கையில என்னால் அறிய முடிகிறது என்று தாவீது சொல்லுகிறார். அல்லேலூயா. உபத்திரவப்படுவது நல்லது. அல்லேலூயா. எந்தெந்த விதத்தில் உபத்திரவம் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வந்தாலும் எல்லாவற்றையும் நாம் பொறுமையோடு சகித்து கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இன்றைக்கு ஆவியான நம் ஒவ்வொருவருக்கும் போதிக்கிறவராக இருக்கிறார். மத்தேயு 5:10 வாசிங்க. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஒருவேளை நீங்கள் நீதி நிமித்தமா நன்மை செய்து தீங்கு அனுபவிப்பீர்களானால் சந்தோஷப்படுங்க. நான் இவ்வளோ நன்மை செய்கிறேன், இவ்வளோ எல்லாருக்கும் உதவியாக இருக்கிறேன், எல்லாருக்கும் நான் எந்த தீமையும் செய்யலையே, ஆனாலும் எனக்கு ஏன் இந்த பாடு, எனக்கு ஏன் இந்த உபத்திரவம், எனக்கு ஏன் இந்த வேதனை? ஒருவேளை அந்த சூழ்நிலையை நீங்கள் கடந்து போய் கொண்டிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கு ஆவியான உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் எப்படி இருங்க, சந்தோஷப்படுங்க, மகிழ்ச்சியாயிருங்க. ஏனென்று சொன்னால் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அல்லேலூயா. துன்பப்படுகிற உங்களுக்கு தான் பரலோக ராஜ்யம் அருளப்படுகிறது. ஸோ வேதனைகள் துன்பங்கள் வரும் பொழுது ஒரு நாளும் முறுமுறுக்காதபடி நாம் ஜாக்கிரதையாக இருப்போம். நீங்க வாசிங்க. 2 கொரிந்தியர் 1:4 சொல்லப்பட்டிருக்கு, உபத்திரத்தாகிலும் அழகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு. உபத்திரம் வரும் பொழுது அதை தாங்கிக் கொள்ள திராணி உள்ளவர்கள் ஆகும்படி கர்த்தர் உங்களுக்கு தம்முடைய ஆறுதலின் பலத்தை ஊற்றுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். பாடுகள் படுகிற மற்றவர்களுடைய பாரங்களை சுமந்து கொள்ள திராணியை கொடுக்கிற தேவன், மற்றவர்களை ஆறுதல் படுத்த தைரியத்தை கொடுக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். பாடுகள் பிரச்சனைகள் எதுவானாலும் நீங்கள் அவர் மீது வைத்து விடும்பொழுது அது உங்களை எந்த விதத்திலே பாரமடையாதபடிக்கு கர்த்தர் காக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எபிரேயர் 13:12 வாசிங்க. அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். இயேசு பாடுபட்டிருக்கிறார்.
ஜனங்களை விடுதலையாக்கும்படியாய், தம்முடைய ஜனங்கள் சீர்படும்படியாய் அவர் நகர வாசலுக்கு புறம்பாக, ஒருவேளை நீங்கள் நினச்சி பாருங்க, அவர் அப்படியே கொண்டு போய் அந்த ஊருக்கு எருசலேமுக்கு தூரமாக கொண்டு போய் புறம்பான இடத்துல கொண்டு போய் சிலுவையில் நிறுத்தி அடித்து அவரை வேதனைப்படுத்தும் பொழுதெல்லாம் அவர் இந்த பாடுகளை குறித்து, நான் என்ன பாவம் பண்ணேன், என்னை ஏன் இப்படி அடிக்கிறாங்க, என்னை ஏன் இப்படி வேதனைப்படுத்துகிறாங்க, எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம், எனக்கு ஏன் இவ்வளோ வேதனை என்கிற கேள்வி அவருக்குள்ளே எழும்பவில்லை. இதையெல்லாம் நான் சகித்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் தான் அவருக்கு மேலாக இருந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவஜனமே, ஒரு நாளும் அவருடைய வாழ்க்கையில் வந்த உபத்திரவங்களை குறித்து அவர் அதை பாடுகளாக எண்ணாதபடி அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டார் என்று வேதம் சொல்லுது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால், நீதியாய் பாடுபட்டாலும் அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு வரும். அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாய் இருக்கும். அதுவே பிரீதியாய் எண்ணப்படுமா, பிரியமா எண்ணப்படும். எதுக்கு? ஒருவேளை நீதி செய்தா நம்ம ஒருவேளை நினச்சிப்போம் நம்ம நல்லது செஞ்சுருக்கோம் அப்படின்ட்டு. ஆனால் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாய் இடம்படும். இங்கே அநியாயமாக என்பது நீங்கள் அநியாயம் செஞ்சில்ல, உங்களுக்கு அநியாயம் செய்கிறதை நீங்கள் பொறுமையாய் சகித்து கொள்ளும் பொழுது தேவன் நிமித்தமாய் வரக்கூடிய அநியாயங்கள். தேவனுக்கு பரிசுத்தமாக வாழணும்னு நினைக்கிறதே பல பேருக்கு பாடாக இருக்கும். தேவனுக்கு உண்மையாக இருக்கணும், உண்மையான மனுஷனாக இருக்கணும், சத்தியத்தை கீழ்ப்படியணும், நீதியாக நடக்கணும், தெய்வ பயத்தோடு செயல்படணும் ஆசைப்படுற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையுமே அநேக உபத்திரவங்கள் கடந்து வரும். அது நமக்கு வேதனையும் துக்கத்தையும் உண்டாக்கும். அந்த பொறுமையாக அதை சகித்தால் அதுவே பிரீதியா என்னப்படும். 20ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் பொழுது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு. நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் பொழுது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாய் எண்ணப்படும். நீங்கள் நன்மை செய்து தீங்கு அனுபவிப்பீர்களானால் அதுவே தேவனுக்கு முன்னால பிரியமாய் இருக்குமா. 21ஆம் வசனத்தை வாசிங்க. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். பாடு அனுபவிப்பதற்காகவே நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுது. ஏனெனில் கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போகிறார். அல்லேலூயா. ஒரு மனுஷன் வந்து கேட்குறான், ஆண்டவரே உம்மை பின்பற்றி வரணும்னா நான் என்ன செய்யணும், அப்படியே ராஜ்யத்தில் நான் வரணும்னா என்ன செய்யணும்? ஆண்டவர் சொன்னார், முதல்ல நீ என்ன பண்ணுப்பா, நியாயப்பிரமாணங்களை சரியாக கைக்கொள்ள. அப்போ அவன் சொன்னான், நான் சிறு வயது முதல் கரெக்டாக உங்களை நியாயப்பிரமாணங்களை கைக்கொள்கிறேன். அது அவனுக்கு கஷ்டமாகவே இல்லை, ரொம்ப பர்ஃபெக்டாக செஞ்சான். வேதத்தின்படி நீதி நியாயங்கள்லாம் கரெக்டாக கடைபிடிச்சான். அப்போ ஆண்டவர் சொன்னார், அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனா. அவனை பார்த்து சொல்கிறார், உன் சொத்தையெல்லாம் விற்று என்ன பண்ணேன், ஏழைகளுக்கு கொடுத்துட்டு நீ என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொன்னார். அது எப்படி இருந்துச்சு அவனுக்கு? அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்தபடினால் அது அவனுக்கு மனவேதனையை உண்டாகுச்சான். அல்லேலூயா, அல்லேலூயா. நியாயங்களையும் அவருடைய கட்டளைகளையும் கீழ்ப்படுகிறது கூட அவனுக்கு கஷ்டமா இல்லையா? ஆனால் அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்த பொழுது தேவன் அவனுக்கு சொல்கிறான், நீ இதை விற்று கொடுப்பான்றப்பது அவரால் என்ன பண்ண முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. அது மனது ரொம்ப துக்கத்தை உண்டாக்குச்சான். அது அவனால் செய்ய முடியல. அருமையான தேவச்சனமே, இந்த பாடு என்பது வெறும் நம்மளை நொறுக்கப்படுறது மட்டும் இல்லை, இது இவனுக்கு பெரிய பாடு. சொத்தை விற்று கொடுத்துட்டு வரணுன்றது அதுவே அவனுக்கு பாடாக மாறிடுச்சு. யோசிச்சு பாருங்க. இன்றைக்கி கட்டளைகளை கீழ்ப்படிங்க, சத்தியத்தை கீழ்ப்படிங்க, அது நிறைய பேருக்கு கஷ்டமாக இருக்குது. இப்படி தான் இருக்கணும், சத்தியம் இப்படி தான் சொல்லுது, இப்படி தான் செய்யணும், அப்படி தான் பண்ணணும்.
நிறைய வார்த்தைகளை நாம் கேட்டுக்கொண்டே இருந்தாலும் மனதானது பிரியப்படுகிறது, ஆனால் செய்ய முடியாதபடி திணறுகிற ஏராளமான பேர் நமக்கு உண்டு. நாமும் அநேக நேரத்தில் அதில் அந்த மாதிரி ஒரு வேதனையோடு சூழ்நிலையில் காணப்படுவோம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவன் எல்லாத்தையும் சரியாக செய்கிறான், ஆனால் சொத்தை விற்று கொடுனோடனே அவன் மனசுக்கு அது கஷ்டமாக இருந்துச்சான், வேதனையாக இருந்துச்சான். அதுவே அவனுக்கு ஒரு பெரும் பாடு. தேவனை தேட முடியாதபடிக்கு அதுவே அவனுக்கு ஒரு பாடாய் மாறிச்சு. ஆண்டவரை பின்பற்றி வரணும்னு அவனுக்கு ரொம்ப ஆசை, ஆனால் இதை விட முடியலை. தேவஜனமே, அருமையான தேவஜனமே, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய பாடுகளை நாம் சகிப்போமானால் நாம் அவருடைய அடிச்சுவலை பின்பற்றுகிறவர்களாக இருப்போம். அல்லேலூயா. பாடுகளை சகிக்கிற மனுஷன் தேவனுக்கு பிரியமானவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டாவது காரியம், அவர் நடந்த வழியை தானும் நடக்கத்தக்கதாக அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற ஒரு மனிதனாய் காணப்படுகிறான். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்விதமான பாடை நீங்கள் சுமந்து சகித்து கொண்டிருந்தாலும் அதை பொறுமையாக சகிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றி கடந்து போய் கொண்டிருக்கிறீர்கள். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளாயிருக்கிறீர்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவின் பாடுகளை நீங்கள் அனுபவிக்கும் போது அக்கிலே போட்டதை போல நெருப்புல இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க. என் சூழ்நிலை நெருப்பில் போட்ட புளியை போல துடிச்சிக்கிட்டு இருக்கேன், வேதனையோடு இருக்கேன். இந்த சூழ்நிலையை என்னால் வெளியிலையும் சொல்லிக்க முடியாது, உள்ளேயும் வச்சுக்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு வேதனையோடு நான் கடந்து போய் கொண்டிருக்கிறேன் என்கிற ஒரு நிலை உங்களுக்குள்ளே இருக்குமானாலும் கூட, காரணமே இல்லாத பழி, காரணமே இல்லாத பேச்சு, காரணமே இல்லாத உபத்திரவம், யோசித்து பார்த்தா நாம் என்ன தப்பு பண்ணோம்? ஒரு தப்பு பண்ணலையே, ஆனால் ஏன் இந்த பிரச்சனை? ஏன் இந்த அவதூறான வார்த்தை நம்ம மேலே வருது? வீணான பழிகள் நம்ம மேலே வருது அப்படின்னு அநேக நேரம் நாம் துக்கப்படுகிறோம், துயரப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம். இந்த சூழ்நிலைகள் எல்லாம் வேதம் சொல்லுது அக்கினிலே போடப்பட்டது போல இருக்கும் பொழுது நீங்கள் திகைத்திருக்க வேண்டாம். ஏன் இந்த பிரச்சனை என்பதை திகைத்து கொள்ள வேண்டாம். அந்த உபத்திரவத்தின் ஊடாய் நீங்கள் கடந்து போகும்போது அது என்னவாய் இருக்கிறான்? தேவனுக்கு உங்களை பங்காளிகளாய் மாற்றிக்கொண்டு இருக்கிறதாம். தங்கத்தை பார்த்தீங்கன்னா, சாதாரண தங்கத்துக்கு ஒரு விலை நீங்கள் போட்டிருக்கிற தங்கத்துக்கு, ஆனால் அந்த தங்கமே அக்கினியில் போட்டு வெளியில் வந்தால் அதுக்கு விலை அதிகம். எல்லாருக்கும் தெரியும்ல. சாதாரண நம்ம போட்டிருக்கிற ஆபரண தங்கத்தில் அநேக கலப்படங்கள் உண்டு. அது அக்கினி ஊடாய் கடந்து போய் வெளியே வருமானால் அது சுத்த தங்கமாக மாறிடும். அப்போ அக்கினியில் போடப்படுவது நமக்கு நல்லதா கெட்டதா? நல்லது. அல்லேலூயா. தங்கத்தை அக்னியில் போட்டு எடுத்து விலைக்கு அதிக கிரயத்துக்கு நம்ம விற்கும்போது இருதயம் ரொம்ப மகிழ்ச்சி அடையும். அதே அக்னியானது நம்மை பட்சிக்க வரும்பொழுது நமக்கு எப்படி இருக்கும்? யாராவது அந்த நேரம் உணர்றோமா? சரி, இந்த உபத்திரவம் உண்டாயிடுச்சு, இந்த உபத்திரவத்தை நம்ம பொறுமையாக சகித்து கொள்ளலாம். இது ஏதோ ஒரு காரணத்துக்காக, ஒன்று நானே தேடிக்கிட்டதாக இருக்கலாம், ஒன்று மனுஷன் வீணாக என் மேலே சுமத்தினதாக இருக்கலாம், இல்லை சத்ரு என் மேலே கோபம் கொண்டு எரிச்சலாகி எனக்கு நேரிட பண்ணி இருக்கலாம். எதுவானாலும் நான் பொறுமையாக தெய்வ சமூகத்தில் சகிக்க வேண்டும் என்கிற இருதயம் எத்தனை பேருக்கு உண்டாயிருக்கு? அப்படி சகிக்கிறவங்களுடைய நிலைமை என்ன தெரியுங்களா? அவனை சகிக்கிறோடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று தெரியுமா? அருமையான தேவ ஜனமே, அப்படி நீங்கள் சகிக்கிறவளாக இருப்பீர்களானால் தேவன் உங்கள் மேல் பிரியமாக இருக்கிறாராம். தேவன் உங்களை பங்காளியாக வச்சிருக்கிறாராம். அல்லேலூயா. பங்காளினா யாருங்க? ரத்த உறவுகள், சொந்தக்காரங்க எல்லாரும் இல்லை, உங்கள் ரத்த பந்தம், உங்கள் சொந்த ரத்தத்தில் கலக்கப்பட்ட உறவுகள். தேவன் அப்படியா நினைக்கிறாராம்? என்னை போல என் பிள்ளைங்க பாடுகளை ஈஸியாக சகிக்கிறாங்க, பொறுமையாக சகிக்கிறாங்க, அவங்கெல்லாம் எனக்கு பங்காளிகள் சொல்லி நம்ம தோல் மேலே கரம் போட்டு நம்ம அணைத்து வைத்துக்கொள்ளாராம். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். அது மாத்திரம் இல்லை, அவருக்கு நீங்கள் பிரியமுள்ளவர்களாக மாறுகிறீர்கள். அவர் உங்கள் மேலே அதிக பிரியம் வைக்கிறார். எவ்வளோ பாடுகளை சகித்து பொறுமையாக சகிக்கிறவள் மீது ஒரு அன்புள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா.
அவர் நடந்த வழியை நீங்கள் நடக்கிறீர்கள் என்பதில் அவர் மகிழ்ச்சி அடைகிறார் தேவஜனமே. அல்லேலூயா. அவர் பட்ட அவமானங்கள், அவர் ஏற்றுக்கொண்ட அதிக வேதனைக்குரிய வார்த்தைகள், அவருடைய வாழ்க்கையில் வந்த எல்லா உபத்திரவங்களையும் நீங்கள் கொஞ்சம் நிதானித்து தியானித்து பார்ப்பீர்கள். ஆனால் நாம் அந்த வழியில் எவ்வளோ தூரம் அவரை போல ஒருவேளை மற்றவங்களால் வேதனைப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகளை நீங்கள் கடந்து போனாலும் நீங்கள் அதை நினைத்து கவலைப்படாதீங்க. தேவன் உங்கள் மேலே பெரிய அன்போடு உங்களை நேசித்து உங்கள் பக்கத்திலேயே இருக்கிறார். அல்லேலூயா. உங்களை விட்டு அவர் விலகவே இல்லை என்பதற்கு இந்த வார்த்தைகள் எல்லாம் சாட்சியாக இருக்குது தெய்வஜனமே. அவர் உங்கள் கூடவே இருக்கிறார், அவங்க பின்னாடியே நடந்து வருகிறார், அவர் உங்களை கரம் பிடிச்சிருக்கிறார். ஒரு நாளும் அந்த வேதனைகள் உங்களை மேற்கொள்ள அவர் விடுகிறவர் அல்ல. அல்லேலூயா. அருமை தேவஜனமே, இந்த நாளிலும் தேவன் ரோமர் 8:17 வாசிங்க. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். அல்லேலூயா. அவர் எப்படி பாடுபட்டு மகிமையிலே பிரவேசித்தாரோ அதே போல நாம் இந்த பூமியில படுகிற எல்லா உபத்திரவங்களும் பாடுகளும் நம்மை மகிமைக்குள்ளே பிரவேசிக்க நம்மை வாசலை திறந்து வைத்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. நாம் இன்னும் கிட்டி நமக்கு வருகிற உபத்திரவங்கள் ஒவ்வொன்றும் நம்மை அவரோடு சேர்த்துக்கொள்ள, அவருடைய மகிமையில பிரவேசிக்க நம்மை அணைத்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. நெருங்கி சேர வைத்து கொண்டே இருக்கிறது. அதை மறந்து போகாதீங்க. உபத்திரவங்களை சாதாரணமாக நினைக்காதீங்க. சோதிக்கப்படுகிற தங்கம் எப்படி தன்னை சோதிக்கப்படுகிறது விட்டு கொடுக்கும் பொழுது அது பசும் பொன்னாய் மாறுகிறதோ அதே போல சோதிக்கப்பட நீங்கள் விட்டு கொடுக்க எதை வந்தாலும் பொறுமையாய் சகிக்க நீங்கள் தேவனுடைய ரூபமாக்கப்படுகிறீர்கள். அல்லேலூயா. தேவனுடைய சாயலாக்கப்படுகிறீர்கள். தேவனுடைய மகிமையின் ரூபத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டே வருகிறீர்கள் தெய்வஜனமே. யாக்கோபு 1:12 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்க வாசிங்க. சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பண்பு. அநேக வேத விளக்கங்கள் சொல்லுது, பொறுமையாய் சகித்து ஏற்றுக்கொள்ளுகிற இருதயம் உள்ளவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பொறுமையா சகித்தல். அநேக குடும்ப வாழ்க்கையில் நாம் பொறுமையாக சகிக்க வேண்டியது இருக்குது. நமக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத குணாதிசயம் படைத்தவர்களை நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கும் பொழுது அவங்க செய்கிற செய்கைகள், பேசுகிற பேச்சுகளை சகிப்பதே நமக்கு பெரிய போராட்டம் தான். நம் மனம் நினைக்கிறதெல்லாம் நடக்கலைன்னா அது சகிக்கிறதே ரொம்ப கஷ்டம்தான். நினைத்த காரியத்தை பெற்றுக்கொள்ளலை அப்படின்னா அந்த காரியம் அதுவே நமக்கு பெரிய வேதனையாக பாரமாக போயிடுது. அல்லேலூயா. அதை சகிப்பது நமக்கு கஷ்டம்தான். ஃபுல் டே நம்ம வீட்டில் வேலை பார்த்துட்ருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். சாயங்காலம் வரக்கூடிய புருஷன் வீட்டில் வந்தோன்னே, அம்மா இன்னைக்கு காலையிலேருந்து நீ எவ்வளோ வேலை செஞ்சுருப்ப, வாமா உன் காலை அமுத்தி விட்றேன் அப்படின்னு சொல்கிற புருஷன் மாதிரி எதாவது இருக்காங்களா? சொல்லுங்கள். என்ன கட்டிகிட்டு இருந்த வீட்டில் காலையிலேருந்து, என்ன வேலை பார்த்துட்டு இருந்த, அதான் கேட்பாங்க. அதை நம்ம என்ன பண்ணோம், அதை கேட்கும் போது எப்படி இருக்கும், பெரும் பாடு, அது பெரும் வேதனை, அதை சகிக்க கற்றுக்கொள்ளணும். பொறுமையாக. என்ன நீ என்னை பார்த்து இப்படி கேட்குறான்னு எழும்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே முடிஞ்சது கதை. சகிக்க கற்றுக்கொள்ளணும். இது சின்ன எக்ஸாம்பிள். பொழுதெல்லாம் கஷ்டப்பட்டு வேலை செய்கிற மனுஷன் மத்தியில் சூப்பர்வைசர் வந்து கேட்பார், என்னத்த நீ வேலை கிழிச்ச, நீ என்ன வேலை பண்ண, கஷ்டப்பட்டு யோசித்து பிளான் பண்ணி எந்தெந்த காரியத்தையும் நீங்கள் சூப்பராக பண்ணி வச்சுருப்பீங்க. ஒருத்தன் வருவான், என்னத்த நீ பண்ணிட்ட அப்படின்பா, அவ்வளோதான் முடிஞ்சுது. அதை சகிக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த பாடுகளை சகிக்கிறது கஷ்டம். அநேக கணவர்மார் வேலையில் எவ்வளோ உபத்திரவப்படுறாங்க, எவ்வளோ பாடு அனுபவிக்கிறாங்கன்றது வீட்டில் இருக்கிற மனைவிமாருக்கு தெரியாது. வீட்டுக்கு வந்து என்ன அங்கன்னா ஃபேன் காற்றுல உட்காந்து ஏசியில் உட்காந்து தானே வந்த, நான் படுற கஷ்டம் உனக்கு தெரியுமா அப்படி நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம் பாருங்க. அதை அவங்க தாங்கிறது ரொம்ப கஷ்டம், சகிப்பது ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் பாடா அப்படின்னா இன்றைக்கி நிறைய பேருக்கு இதுதான் வாழ்க்கையில் பாடாக இருக்குது, வேதனையாக இருக்குது. என்னை யாரும் என் வீட்டில் விசாரிக்கிறது இல்லை. வயதானவர்கள் இருப்பீர்களானால் இன்னும் ரொம்ப பிரச்சனை. என்னை யாரும் விசாரிக்கல, எனக்கு யாரும் ஃபோன் பண்ணல, என்னை யாரும் தாங்கலை, நான் கேட்டதை வாங்கி தரல. அல்லேலூயா. ஒரு பிஸ்கெட் பேக்கெட் தான் வாங்கி தந்தேன், அதை நீ கவனமாக வாங்கிட்டு வந்து எனக்கு தந்தையா. இது வயசானவங்களுக்குரிய பாடு. அல்லேலூயா. என் பாடு என்ன தெரியுமா, நான் ஃபோன் பண்ணும்போது என் பையன் எடுக்கலன்னா அது ஒரு பெரிய குற்றமாக சொல்லிகிட்டே இருப்பேன். நான் ஃபோன் பண்ணும்போது உனக்கு எவ்வளோ பேர் எங்கேஜாக இருந்தாலும் உடனே கட் பண்ணிவிட்டு நீ எனக்கு பேசணும். நான் வீணாக உங்ககிட்ட பேச மாட்டேன். அல்லேலூயா. அது ஃபோன் எடுக்கலன்னா எனக்கு டென்ஷன் ஆகும், எனக்கு அது பெரிய பாடு. என்னால் அதை சகிக்கவே முடியாது. என்னை விட யார் உனக்கு முக்கியம், என்னை விட யார் உனக்கு பெரிய ஆள்,
இப்படி எல்லாம் சண்டை போட்ட நாட்களும் உண்டு. நேற்று கூட சண்டை போட்டேன். அல்லேலூயா. அது சகிக்க முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. என்னை விட யார் உனக்கு முக்கியம்? நான் என்ன தேவையோடு உனக்கு ஃபோன் பண்ணுறேன், நீ ஏன் எனக்கு அதை அட்டன் பண்ணல? அல்லேலூயா. உங்கள் ஏக்கங்களை விருப்பங்களை எல்லாம் தேவன் அறிஞ்சிருக்கிறார். உங்கள் இருதயத்தின் நினைவுகளை எல்லாம் தேவன் அறிஞ்சிருக்கிறார். அருமையான தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டம் சின்ன பிள்ளைகளுக்கு அவங்க ஏங்கி நினைக்கிற காரியங்கள் கிடைக்காவிட்டால் அதுவே பெரிய பாரம், அதுவே பெரிய வேதனை. எல்லா நிலையிலும் இந்த பாடுகளை சகிப்பது என்பது கிறிஸ்துவ பிள்ளைகளாகி நமக்கு தேவனுடைய வழி நடத்துதலில் இருக்கிற நமக்கு, தேவனுக்கு பின்னாடி நடக்கிற நமக்கு இந்த சகிப்பு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாடுகளை ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அந்த பாடுகளால் வருகிற உபத்திரவங்களை சகிக்க கற்றுக்கொள்ளணும். இன்றைக்கி இந்த சகிப்புத்தன்மை என்பது ரொம்ப மக்களுக்குள்ளே குறைஞ்சிக்கிட்டே போகுது. அதை சகிக்கிற மனசு எனக்கு இல்லை. மற்றவங்களால் வரக்கூடிய உபத்திரவங்களை சகிக்கிற மனசு இல்லை, ஏற்றுக்கொள்ள மனது இல்லை. ஆகையினால் நீ வியாதியின் கொடுமையை சகிக்க பிடிக்கல, உடனே என்ன பண்ணலாம்? வா செத்து போயிடலாம், வா ஏதாவது ஒன்று பண்ணிடலாம், வா எங்கேயாவது ஒரு காரியத்தை செஞ்சிடலாம். அழிவுக்கு நேராக பிசாசு நம்மை தள்ளி கொண்டு போகிறான். படிக்க முடியல, அதனால் வீட்டில் திட்டுறாங்க. நல்ல மார்க் வாங்க முடியல, அதனால் வீட்டில் திட்டுறாங்க. அதை சகிக்கிற தன்மை இல்லாதனால பிள்ளைங்க தப்பாக முடிவுகளை எடுக்கிறாங்க. அல்லேலூயா. தவறுகளை உணர்ந்து ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் இல்லை, சகிக்கிற மனசில். ஒரு வார்த்தை சொல்லிட்டா சகிக்க முடியல, சகோதரன் சொல்லிட்டா சகோதரி சபிக்க முடியல, பெரியவங்க சொன்னால் சின்னவங்களால சகிக்க முடியல, உடனே அதை பாரமாக ஏற்றுக்கொள்கிறாங்க. பேச தெரிஞ்சவங்க பேசிடுறாங்க, பேச முடியாதவங்க இருத்தத்துக்குள்ளேயே வைத்து பாரப்படுறாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, சிலுவையை அவர் சந்தோஷமாக சகிச்சாராம், சிலுவையின் பாடுகளை அவர் சந்தோஷமாக சகிச்சாராம். வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரை போல அவமானப்பட்டவங்க யாருமே இருக்க முடியாது. இங்கே இருக்கிற யாராவது சொல்ல முடியுமா? அவரை போல அவருடைய பிறப்பை அசிங்கமாக பேசினாங்க, அவர் சாப்பிட்றத அசிங்கமாக பேசினாங்க, அவர் வாழ்ந்த வாழ்க்கையை அசிங்கமாக பேசினாங்க. எல்லா விதத்தில் அவருக்கு அவமானம் உண்டாயிற்று. எல்லாத்தையும் அவர் பொறுமையாக சகிச்சுக்கிட்டார். ஒன்றுத்துக்கும் அவர் பதிலுக்கு, என்ன யார் நீ பேச, எனக்கு என்ன நீ சொல்ல, எனக்கு என்ன இந்த காரியத்தை நீ செய்வதற்கு அப்படின்னு எந்த இடத்துல அவர் என்ன பண்ணலை? அந்த சகிப்புத்தன்மையை விட்டு கொடுக்கவே இல்லை. தேவச்சனமே, இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகி இருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் இது ரொம்ப 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 தேவை. சகித்து கொள்ளுங்க, சகித்து கொள்ளுங்க. சகித்து கொள்ளுதல் பெரிய நன்மைகளை உண்டாக்கும். ஆண்டவர் எல்லாவற்றையும் சகித்தபடியினால தான் மகிமையின் ரூபமாக மகிமையின் ராஜ்யத்தில் அவர் பிரவேசித்தார். பிதாவின் வலது பட்சத்தில் அமர்ந்திருக்கிற கிருபைகளை அவர் பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. இன்னைக்கு சகிக்க முடியாதவங்களுக்கு தான் வேதனை பிரச்சனை பெருசாகிட்டே போகுது. ஒரு வார்த்தை சொல்லிட்டா சகிக்க முடியாதனால என்ன பண்ணுறோம்? வீடு தேடி போய் சண்டை போட்டு வரோம். வீட்டை ஏறி சண்டை போட முடியல, ஃபோனை போட்டாது ஏதோ ஒன்று அவங்கள சொல்லி வருத்தப்படுத்திடணும் அப்படின்ற எண்ணம் உண்டாகுது. அருமையான தெய்வச்சனமே, இன்றைக்கு நமக்குள்ளே அந்த காரியங்களெல்லாம் அழித்து போட இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அருமையான தெய்வச்சனமே, சகித்து கொள்ளுதல் என்பது மேலானது, மேலானது. அதை ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொரு இருதயம் உள்ளவர்களாக நீங்கள் இருப்பீங்க அப்படின்னா உங்களுக்குரிய ஆசீர்வாதம் தேவனுடைய கரத்திலிருந்து நிறைவாய் வந்து சேரும். குறைவில்லாத ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. அவமானங்கள் வரும்போது, நிந்தைகள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, தோல்விகள் வரும்போது அதை சகித்து கொள்ள கற்றுக்கொள்ளுங்க. வாலிப பிள்ளைகள் சகித்து கொள்ள கற்றுக்கொள்ளுங்க. பெற்றோர் பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுங்க. நிறைய பெற்றோர் செய்கிற தவறு என்ன அப்படின்னா, உங்கள் வீட்டில் பிள்ளைங்கள திட்டவே மாட்டீங்க. அவ்வளோ அன்பு நேசித்து காட்டி காட்டி வச்சு நீங்கள் வேறொரு வீட்டுக்கு மணப்பிள்ளையாவோ மணமகளாவோ அனுப்புகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீட்டில் சின்ன சொன்னாலும் தாங்க முடியாது, அது வீட்டுக்கு ஓடி வந்துடும், அது வேதனைப்பட்டுரும். அப்போ அது வாழ்க்கையில் சிறப்பாய் வாழ முடியாதபடிக்கு வேதனைப்படுது. அருமையான தேவஜனமே, நம்ம வீட்டில் இருக்கும்போதே அந்த பிள்ளைகளுக்கு பாடுகளை சகிக்க கற்றுக்கொடுங்க, உபத்திரவங்களை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொடுங்க. உபத்திரவங்களை சகிக்கிற ஒரு சுபாவத்தோடு பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக்கொடு. பிறம்ப கையாலாடாத தகப்பன் தன் பிள்ளைகளை வஞ்சிக்கிறான் வேதம் சொல்லுது. இங்கே அடிச்சிங்கன்னா அங்கே புருஷன் அடிச்சா வலிக்கவே வலிக்காது. வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களை பெற்றோர் அடிச்சிங்கன்னா புருஷன் அடித்தா என்ன பண்ணாது? வலிக்காது. எங்கள் வீட்டில் அடிக்காமல் வளர்த்தாங்க, அதனால தான் இங்கே வந்து ஒவ்வொரு அடியும் எனக்கு பெரிய நரக வேதனையாக இருந்துச்சு. அல்லேலூயா. அதை பெருசாக எங்கள் அப்பா அப்படி தான் அடிப்பார், எங்கள் அம்மா அப்படி தான் அடிப்பா, புருஷனா அடிக்கிறான் போ அப்படின்னு போயிட்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க.
அப்போ நீங்கள் எங்கே எதை கற்றுக் கொடுக்கணுன்றத நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அருமையான தேவஜனமே, இன்றைக்கு கிறிஸ்துவின் பாடுகளை சகித்து கடந்து போவோமானால் நாம் அவருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய், அவர் சுவடுகளை பின்னாடி அவர் நடந்து போகிறவர்களாய், நாம் அவருடைய மகிமையிலே பிரவேசிக்கிறவர்களாய், அவருக்கு பங்காளிகளாய் இருப்போம் என்பது நிச்சயமாக இருக்கிறது. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இங்கே 2 கொரிந்தியர் 1:6 சொல்லுது, ஆதலால் நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் அதுவும் உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நீங்கள் பாடுபடுறது உங்களுடைய விடுதலைக்காக மாத்திரமல்ல, மற்றவங்களுடைய விடுதலையாக்க அது போதுமானதாக இருக்கிறது. தேவச்சனமே, ஒரே ஒரு உதாரணத்தை உங்களுக்கு முன்பாக வைத்து நான் கடந்து போகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 16:9 நீங்க வாசிங்க. பக்கம் 186 ஏற்பாடு 9. அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மக்கேதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கேதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று. இங்கே பவுல் ஒரு தரிசனம் காண்கிறார். என்ன தரிசனம் அப்படின்னா, மக்கதோனியா மனுஷன் ஒருத்தர் வந்து நின்று அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ஏதோ ஒன்று அவனுக்கு அந்த ஊர் மக்களை போல காண்பித்தது. எங்கள் ஊருக்கு வந்து நீ எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொன்ன வார்த்தையை கேட்டு இந்த பவுல் தேவ தரிசனத்தை கண்டு அந்த பகுதிக்கு கடந்து போகிறார். கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார். அங்கே ஒரு சகோதரி ரட்சிக்கப்படுறாங்க. அவங்க வீட்டில் ஜெபம் நடக்குது. தொடர்ந்து அந்த இடத்துல ஜெபம் செய்து கொண்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து ஜெபம் செய்த இடத்துல ஒரு அசுத்த ஆவி பிடித்த ஒரு பெண் தினமும் வந்து அங்கே என்ன சொன்னாங்களாம் பார்த்தீங்கன்னா, 17 வாசிங்க. அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டார். டெய்லி இவங்க ஜெபம் பண்ண போகும்போதெல்லாம் அந்த அம்மா பின்னாடி வரும். வந்து என்ன பண்ணோம், சத்தம் போட்டு சொல்ல, இவங்க தேவனுடைய ஊழியக்காரர், இவங்க தேவனுடைய வழியை நமக்கு சொல்லிக் கொடுக்க வந்திருக்கிறாங்க, நமக்கு ரட்சிப்பை கொடுக்க வந்திருக்கிறாங்க இப்படின்னு சத்தம் போட்டு தினமும் சொல்லிகிட்டே வந்துச்சு. இதை பவுல் 1 நாள் பார்த்தார், 2 நாள் பார்த்தார், 3 நாள் பார்த்தார். தொடர்ந்து கவனிச்சுட்டே வந்தார். தினம் இந்த வார்த்தை சொல்லப்பட்டு கொண்டே இருக்கும் பொழுது என்ன நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, வாசிங்க அதுக்கு அடுத்த வசனம். இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தால் பவுல் சினம் கொண்டு, ஏன்னா இந்த அம்மா யாருன்னு பவுலுக்கு தெரியும், இதோட சுபாவம் என்னன்னு தெரியும், இது என்ன செய்துட்டு இருந்தது அவருக்கு தெரியும். அப்போ இது இந்த மாதிரி சொல்ற வார்த்தையை அவர் கேட்டு கோபம் கொண்டு, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஆவியுடனே அவர் சொல்றாரு, நீ இந்த மனுஷியை விட்டு புறப்பட்டு போ. ஏன் சொல்லணும், நல்ல விஷயம் தானே சொல்லி கொடுத்தாது. அந்த ஆவி, அந்த அம்மா எதுவும் தப்பான வார்த்தை சொல்லலையே. நீ இவங்க தேவனுடைய குமாரர், இவங்க ரட்சிப்பை கொடுக்க வந்திருக்கிறாங்க, இவங்க தேவனுடைய ஊழியக்காரன் என்று தான் சொல்லிட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த சொன்ன வார்த்தையை சொன்ன ஆள் யாருன்னா, குறி சொல்கிற ஒரு அம்மா. அது வாயில் நன்மையான வார்த்தை வராது. அப்போ இவங்களை இரிட்டேட் பண்ணுற மாதிரி, இவங்க ஊழியக்கார் தான் ஜெபம் பண்ண தான் போகிறாங்க, ஆனால் டெய்லி வந்து என் பின்னாடி நீங்கள் சூப்பராக பிரசங்கம் பண்ணுறீங்க, நீங்கள் ரொம்ப நல்ல ஊழியக்கார், உங்களை மாதிரி நல்லவங்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அது எப்படிப்பட்ட ஆவி? கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அந்த ஆவிக்கிட்ட. இவங்களை வேணும்னே வெறுப்பேற்றும்படி அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, பேசிகிட்டே வராங்க. இதை கேட்டு தான் பவுல் சினம் கொண்டு அந்த அம்மா மேலே இருக்கிற அசுத்தாவை விரட்டிட்டார். சரி, நீ அந்த வேலை அசுத்தாவை வெளியே போயிடுச்சு. இப்போ அடுத்த வசனத்தை வாசித்தீங்கன்னா, அவளுடைய எஜமான்கள், அந்த அம்மாவை வைத்து பணம் சம்பாதித்த அந்த எஜமான்கள் தங்கள் ஆதாயத்துக்கு நம்பிக்கை அற்று போயிற்றென்று கண்டு பவுலையும் சீலாவையும் பிடித்து சந்தை வெளியிலுள்ள அதிகாரிகளிடத்தில் இழுத்து கொண்டு போனார்கள். இந்த அம்மா அப்படி சொன்னதுக்கு 2 நோக்கம் உண்டு. இவங்களும் அந்த ஊழியத்தை செய்வாங்க, இவங்க பப்ளிசிட்டி ஆகிட்டு இருக்காங்க, நிறைய மக்கள் இவங்க பின்னாடி வராங்க. இந்த இடத்துல போய் இவங்களையும் உற்சாகப்படுத்திட்டு நம்ம காரியத்தையும் சாதிச்சுக்கணும். இப்போ இவங்க இப்படி சொல்கிறத மக்கள் ஆமான்னு ஒத்துக்கிட்டாங்க, பவுலே ஒத்துக்கிட்டாருன்னா அதுக்கப்புறம் இந்த அம்மா எது சொன்னாலும் மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க பவுலே ஏற்றுக்கிட்டார், நாமளே ஏற்றுக்கலான்ற நிலைமைக்கு போயிடுவாங்க என்பதை புரிந்து தான் பவுல் அந்த அசுத்தாவை அதட்டி விளக்கினார். அது போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, குறி சொல்கிற ஆவி கிரியை செய்யல. உடனே அந்த இடத்துல அந்த அம்மா மூலமாக
வியாபாரம் பண்ணிட்டு இருந்த ஆட்கள், அந்த அம்மா வைத்து பணம் சம்பாதித்தவர்களுக்கெல்லாம் வேதனை வந்துருச்சு. கொண்டு போய் அவரை அரசாங்கத்தில் பிடிக்க ஒப்பு கொடுத்துட்டாங்க. என்னன்னு சொல்லி ஒப்பு கொடுக்குறாங்க பாருங்க. 21ஆம் வசனம் வாசிங்க. ரோமராகிய நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கும் தகாத விதமாக தகாத முறைமைகளை போதிக்கிறார்கள் என்றார்கள். ரோமராகி நாம் ஏற்றுக்கொள்ள முடியாத தகாத விஷயங்களை இவங்க போதிக்கிறாங்க என்பதை தவறாக இவங்க மேலே குற்றம் சொல்கிறாங்க. ஆனால் இவர்கள் நீதியா நேர்மையா கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி அநேக மக்களுக்கு நன்மை செய்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? இவங்க அநியாயமான வார்த்தைகளை சொல்லி, தகாத வார்த்தைகளை சொல்லி, நம்முடைய முறைமைகளுக்கு விரோதமாக செய்கிறாங்கன்னு சொல்லி இவங்க கூட்டம் கூடி அதிகாரிடத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணி சிறைச்சாலைக்கு கொண்டு போயிட்டாங்க. சிறைச்சாலையில் கொண்டு போய் அவர்களை 24ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் இப்படி கட்டளை பெற்று அவர்களை உட்காவல் அறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழு மரத்திலே மாட்டி வைத்தார். எல்லாம் அவங்களுக்கு என்ன பண்ணியாச்சு? சும்மா வெளியில கூட சாதாரண ஒரு ஜெயிலில் போல, உள்ள காவல் அறையில போட்டு தொழு மரத்தில் கையும் காலும் அசைக்க முடியாதபடி ஒரு சின்ன சின்ன ஓட்டை உள்ள அந்த மரத்தொழுவில் போட்டு மாட்டிட்டாங்க. ரொம்ப கஷ்டம். இவன் தேவ தரிசனத்தை பெற்று தான் இந்த ஊருக்கு வந்தான். கர்த்தர் சொன்னார் தான் இந்த ஊருக்கு வந்தான். ஆண்டவர் தான் தரிசனத்தில் பேசி அழைச்சிட்டு வந்தார். வந்த இடத்துல எந்த குறைவில்லை. மக்கள் ஏராளமாக ரட்சிக்கப்படுறாங்க. அநேகர் அவரால் அற்புதங்கள் பெறுறாங்க. இந்த ஒரு சகோதரி இடத்துல வீட்டில் வச்சு ஜெபமாக ஆரம்பிச்சாச்சு, சர்ச்சை ஆரம்பிச்சாச்சு. நல்ல ப்ரேயர் போயிட்டுருக்கு. ஒரு குறி சொல்கிற ஆவியம் விலகி போயிடுச்சு. எல்லாம் நல்லா தான் நடந்துட்டு இருந்துச்சு. அங்கே எந்தமே இவரால் பிரச்சனை இல்லை. ஆனால் இவரை கொண்டு போய் இப்போ எங்கே வச்சுருக்குறாங்க? ஜெயிலில் வச்சுட்டாங்க. இப்போ பவுலுக்கு எப்படி இருக்கும்? நீங்களும் நானும் பவுலாய் அந்த இடத்துல இருந்திருப்போமானா என்ன சொல்லியிருப்போம்? என்ன யோசிச்சிருப்போம்? சொல்லுங்களேன். நீங்கள் என்ன யோசிச்சிருப்பீங்கம்மா? என்ன யோசிச்சிருப்பீங்க? ராத்திரி தொழு மரத்தில் கட்டி ஊட்டிட்டு போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன யோசிச்சிருப்பீங்க? சீலா வேற கூட இருக்கார். தனியாக இருந்தால் கூட புலம்ப முடியாது. இப்போ பக்கத்தில் கூட ஒரு ஊழியக்கார் வேறு இருக்கார். என்ன டிஸ்கஷன் நடந்திருக்கும்? நீங்களோ நானோ அந்த இடத்துல இருந்திருந்தா என்ன டிஸ்கஸ் பண்ணியிருப்போம்? சும்மா சொல்லுங்க. ஏப்பா நம்ம என்னப்பா நம்ம தீமை செஞ்சோம்? என்ன அநியாயப்பா செஞ்சோம்? ஆண்டவர் தான் தரிசனம் கொடுத்தாரு. ஆண்டவர் தான் நம்மளை அழைச்சிட்டு வந்தார். இங்கேயோ வந்து ஒரு மக்களுக்கு நம்ம அநியாயம் செய்யலையே, ஒரு அக்கிரமம் செய்யலையே, பிசாசு தானே ஓட்டணும் இல்லை? இந்த டாக்கிங், இந்த கான்வர்சேஷன் தான் அங்கே பண்ணியிருக்கணும். ஆக்சுவலாக அவங்க என்ன பண்ணல? இந்த மாதிரி கான்வர்சேஷன் பண்ணல. அவங்க என்ன பண்ணாங்க? 25ஆம் வசனத்தை வாசிங்க. நடு ராத்திரி உண்மையாக அடிச்சு உடச்சி உடம்பெல்லாம் புண்ணா இருக்கிற நேரம் என்ன வரணும்? அசந்து தூங்கி இருக்கணும். நடுராத்திரிலாம் முழிச்சிருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை இல்லையா? சாயங்காலம்லாம் அடி உத வாங்கியிருக்கிறாங்க. கேட்காத கேள்வியெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. இப்போ என்ன வந்துடும்? டயர்டாயிடும். ஆனால் இவங்களுக்கு என்ன வரல? டயர்டு வரல. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. வேதனம் நெருக்கம், பிரச்சனை, போராட்டம் அதிகமாக நெருக்குதா? தொழு மரத்தில் கட்டி வச்சிருக்கிற மாதிரி ஒரு உபத்திரம் உங்களுக்கு உண்டாயிட்டுருக்கா? ஐயோ நான் நன்மை செய்து இவ்வளோ தீமை அனுபவிக்கிறேனேன்ற வேதனை உங்களுக்குள்ளே இருக்கா? அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? ஃபோனை போட்டு, பாஸ்டர்மா நான் இவ்வளோ நன்மை தான் செஞ்சேன், ஆனாலும் எனக்கு இவ்வளோ உபத்திரம் வருது, என்ன காரணம்? என்கிட்ட கேட்டு நான் என்ன பண்ணேன்? மற்றவங்கிட்ட புலம்பி எந்த பிரயோஜனமோ இல்லை. அக்கா கிட்ட, அண்ணங்கிட்ட, அம்மா கிட்ட, யாருக்கிட்ட சொன்னாலும் இதுக்கு என்ன வர போகிறதில்ல? முடிவு வரப்போறதில்ல. பவுலும் சீலாவும் செய்தது போல இந்த காரியம் நடுராத்திர ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணினக்கூடிய அந்த அனுபவம் யாருக்கு தான் வரும்னு சொன்னா, யாருக்கு தான் வருங்க? யாருக்கு தான் வருங்க? கிறிஸ்துவின் பாடுகளை சகிக்க தன்னை ஒப்பு கொடுத்த பங்காளிகளுக்கு மட்டும்தான் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவின் வழியிலே நடக்க ஒப்பு கொடுத்தப்பட்டவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த உணர்வு வரும். கிறிஸ்துவால் நேசிக்கப்படுகிற மக்களுக்கு மட்டும்தான் இந்த உணர்வு வரும். என்ன நடந்தாலும் சரி, இந்த உபத்திரத்து மத்தியில் நான் என் தேவனை ஆராதிக்கிறத நான் விடவே மாட்டேன். என் ஜெபத்தை நான் விடவே மாட்டேன். நான் ஆராதிக்கிறத விடவே மாட்டேன். இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லி உங்களுக்கு விளக்குறேன். உங்கள் வீட்டில் எல்லாம் எறும்பு வரும்னு தெரியும் எனக்கு. எல்லார் வீட்டுக்கு எறும்பு வருமா? எறும்பு வருதா? எறும்பு பவுடர் போடுறீங்களா? சாக் பீஸ் கிழிக்கிறீங்களா? கொஞ்ச நேரம் பார்த்து அது வராமல் நின்றுதா? நீங்கள் பாருங்கள், கொஞ்ச நேரம் பார்த்து வேறு ரூட்டு பார்த்துட்டு இப்படி வரும். அங்கே ஒரு சாக் பீஸ் கோடு போடுங்க, கொஞ்சம் எறும்பாந்து போடுங்க. கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்தீங்கன்னா
இன்னொரு ஏரியா பிடிச்சிட்டு அந்த ரூட்டில் வந்துட்டுருக்கும். அது தான் காரியத்தில் ஓயவே ஓயாது. அதனால தான் எறும்பு இடத்துல ஞானத்தை கற்றுக்கொள்ளுங்கள் சாலமன் சொல்லி வச்சுட்டு போயிருக்கார். அதுதான் பயங்கரமான கேரக்டர்ஸ் இருக்கிறதுலே. ரொம்ப தூசி மாதிரி இருக்கக்கூடிய அந்த எறும்புக்கிட்ட எவ்வளோ கேரக்டர்ஸ். தான் நினச்ச இடத்த போய் அடையிறதுக்கு நீங்கள் எத்தனை தடை பண்ணாலும் அது பாட்டு வந்துட்டு தான் இருக்கும். சக்கரை டப்பாவில் எறும்பை பார்க்காத வீடே இந்த உலகத்தில் இருக்க முடியாது. அல்லேலூயா. ஆமாம் தானே, ஆமாம் தானே. என்னென்ன போட்டு பாருங்கள், மிளகாவை போட்டு பாருங்கள், அதில் போகாதபடி என்னென்ன போட்டாலும் அது தானாக வந்து என்ன பண்ணிடும், சேர்ந்துடும். அல்லேலூயா. அதுபோல் நம் ஒவ்வொருவரும் என்னதான் உங்கள் வாழ்க்கையில் தடைகளை பிசாசு கொண்டு வந்தாலும், உபத்திரவங்களை கொண்டு வந்தாலும், போராட்டங்களை கொண்டு வந்தாலும், பிரச்சனைகளை கொண்டு வந்தாலும், நீங்கள் அடைய வேண்டிய காரியத்தில் கவனமாக இருக்கணும். நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தில் கவனமாக இருக்கணும். ஒரு நாளும் ஜெபம் ஓயக்கூடாது, ஒரு நாள் ஆராதனை ஓயக்கூடாது, ஒரு நாள் கர்த்தரை துதிக்கிற துதியில் ஓயக்கூடாது. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்லி கொடுத்தா, சோர்ந்து போகாமல் ஜெபிங்க. உலக மனுஷனே இறக்கப்பட்டுட்டானா நான் இறக்கப்படாமல் இருப்பேனா? நான் உங்களை விட்டுருவேனா? நான் உங்கள் கூடவே இருக்கிறவங்க தகப்பன் ஆயிடுச்சு. உங்கள் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்க்கிறவர் ஆயிடுச்சு. நான் பார்த்துட்டு அதை சும்மா இருப்பேனா? அல்லேலூயா சொல்லுங்கள். அருமையான தேவச்சனமே, எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் நாம் சோர்ந்து போகவே கூடாது. எந்த நிலையில் சோர்ந்து போகக்கூடாது. நம்ம சரீரம் நமக்கு ஒத்துழையாகட்டால் பரவாயில்ல, நம்ம புத்தி கை ஒன்று செய்து கால் ஒன்று செய்துனாலும் பரவாயில்ல, என் ஆவி தேவனோடு இணைந்திருக்கணும், என் சிந்த தேவனையோடு இணைந்திருக்கணும். வீட்டில் பணமே இல்லை, காசே இல்லை, வாடுறதுக்கு வழியே இல்லை, பரவாயில்ல, என் கர்த்தரை நான் தேடுவதில் ஒரு நாள் நான் மறக்கவே மாட்டேன். அல்லேலூயா. கர்த்தரை துதிக்கிறதுல ஒரு நாளும் விடவே மாட்டேன்கிற வைராக்கியம் உள்ளவர்களா நாம் எழும்புவோமானால் நீங்களும் நானும் அவர் சந்தித்த அதே மகிமையின் ராஜ்யத்துக்குள்ளே நீங்களும் நானும் கடந்து போவது நிச்சயம். அல்லேலூயா.